வள்ளலார் மைய நிலம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல என்று நிபுணர்கள் குழு அறிக்கையை தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. நிபுணர் குழு அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவ்வாறு தெரிவித்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கிறது. மையத்துக்கு தேவையான சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதி, நகரமைப்பு திட்ட அனுமதி பெறப்பட்டுள்ளது என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. வள்ளலார் மைய நிலம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல என்று தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள நிபுணர் குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள நிபுணர் குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது என்ன? இந்த வழக்கு பற்றிய விவரங்கள் என்ன? வடலூர் அந்த வள்ளலார் சத்தியஞான சபையில வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் ஆதரவு தெரிவித்தும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் அந்த சவுந்தர் அடங்கிய அந்த சிறப்பு அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்புல ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தமிழக அரசு 99 கோடி ரூபாய் செலவுல அமைக்க இருக்கக்கூடிய அந்த சர்வதேச வள்ளலார் மையத்துக்கு தேவையான அந்த சுற்றுச்சூழல் அனுமதி, மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதி, நகர அமைப்பு திட்ட அனுமதி உள்ளிட்ட அனைத்து அனுமதிகளும் பெறப்பட்டுள்ளன என கூறி அது தொடர்பான அந்த அறிக்கையும் அவர் தாக்கல் செய்தார். மேலும் அப்போது குறுக்கிட்ட அந்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் அந்த சர்வதேச மையம் கட்டி கொடுத்ததுக்கு அந்த சத்தியஞான சபையை அரசு எடுத்துக்கொள்ளப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அதற்கு மறுப்பு தெரிவித்த அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் அந்த சர்வதேச மையம் கட்டப்பட்டு மீண்டும் அந்த அறக்கட்டளை வசமே ஒப்படைக்கப்படும் என்று அந்த விளக்கத்தையும் அவர் தெரிவித்தார். மேலும் அந்த காலி நிலத்துல கட்டுமானம் மேற்கொள்ள அடிக்கல் நாட்டும் பணிகள் துவங்கிய போது அந்த இடம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என கூறப்பட்டதை அடுத்து தொல்லியல் துறை குழுவினர் அந்த நிலத்தை ஆய்வு செய்ததாகவும் அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் விளக்கம் அளித்தார். இதற்கிடையே நீதிபதிகள் குறுக்கிட்டு மனுதாரர் தரப்பு பார்த்து அந்த ஜோதி தரிசனத்துக்கு இடையூறு இல்லாமல் கட்டுமானம் மேற்கொள்வதில் என்ன ஆட்சேபம் உங்களுக்கு உள்ளது, அதன் மூலம் பக்தர்கள் உரிமை எப்படி பாதிக்கப்படுகிறது என்ற கேள்வியெல்லாம் அடுக்கடுக்கான கேள்விகளை மனுதாரர் தரப்பு கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு மனுதாரர் தரப்பு என்ன தெரிவித்தார்கள் என்றால், அந்த வள்ளலார் திருவருட்ப பாடல்கள்ல ஜோதி தரிசனத்துக்காக பெருவழி அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்றும் அதனால் அங்கு எந்த ஒரு கட்டுமானங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்பதும் வள்ளலாருடைய விருப்பம் என்றும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோயில் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த என்பதால் அதை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த மனுதாரர் தரப்பு வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. இதுவரை இந்த இடத்தை தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என அறிவிக்காத நிலையில் எப்படி ஆட்சேபம் தெரிவிக்க முடியும்? நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் கோவில் புராதன சின்னம் தான் என்றும், ஆனால் அந்த கோவிலை அரசு எந்த தொடப்போவதில்லை, ஆனால் அந்த நிலம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா என உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அரசு நியமித்த நிபுணர் குழு அமைத்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. அந்த குழு இந்த நிலம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல அறிக்கை அளித்துள்ளதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து வழக்கினுடைய வாதங்கள் நிறைவு பெறாதனால விசாரணை ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.